பிரியமானவர்களே, இவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு அனுதினமும் ஜீவனுக்கு பலனும் நமக்கு வேண்டிய சுகமும் சௌக்கியமாக இருக்குதாக. இந்த தெய்வீக வார்த்தைகளுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுது கூட அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து சில ஆலோசனைகளை, நல்ல ஆலோசனைகளை பெற போகிறோம். வாசிக்கலாமா? ஆக்ட் சாப்டர் 3:6. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இந்த பகுதி மட்டும்தான் இன்னைக்கே தியானிக்க போகிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். இன்னைக்கு இந்த வார்த்தையுடைய பிரதான நோக்கம் என்னன்னா, ஆஸ் a servant of God we must willing to give lot of things for the kingdom of God. அதாவது தேவ ராஜ்யத்துக்கு ஊழியர்களாகி நம்ம நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. அதே போல் ஆஸ் எ பிலீவர் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிகளாகிய நீங்களும் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குங்க. இதெல்லாம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்க நேரம் கிடையாது. ஆனால் அருமையான பேதுரு சொல்கிறாரு, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு கொடுக்குறேன். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடந்த 27 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நான் தேவ கிருபையினால் செய்து வரேன். முழு நேரமாக ஆண்டோடைய பணியை செய்கிறேன். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியாக சொல்கிறேன். இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரிக்குன்னு நாங்கள் வாங்கினதை பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய சுவிசேஷ ராஜ்யத்துக்காக, சுவிசேஷ பிரபலத்துக்காக, மிஷினரிகளுடைய காரியங்களுக்காக, இன்னும் ஆலயங்கள் கட்டப்படாத இடங்களில் தேவாலயங்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக, இன்னும் நம்முடைய சமுதாயத்தில் நலிந்து போயிருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்காக, அல்லது அதாவது விதவைகள், இன்னும் திக்கற்ற பிள்ளைகள், இப்படி பலதரப்பட்ட மக்களுக்காக செய்தது கொடுத்தது அதிகம் என்பது கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். ஏன் இவ்வளோ சேலஞ்சிங்காக நான் சொல்கிறேன்னா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குது, வாங்கிறதை பார்க்கிலும் கொடுக்கறது பாக்கியம். இட் இஸ் எ ப்ரிவிலேஜ் ஃபார் கிவிங். உடனே கிவிங்னா எல்லாரோட மைண்டும் போய் எல்லா விஷயங்க ஒருவேளை பண விஷயமா இருக்கும்னு நினைப்பாங்க. நல்ல கவனிங்க. முதலாவது த பெஸ்ட் கிவிங் இன் த வேர்ல்ட் இஸ் டு ஹவ் அ ஹார்ட் காட். நம்முடைய இருதயத்தை நம்ம உண்டாக்கின தேவனுக்கு கொடுப்பது தான் பெரிய காரியம். அதுதான் பெரிய பாக்கியம். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்குற அன்பானவர்களே, என்னிடத்தில் உள்ளவைகளை உனக்கு தரேன்னு அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷனை பார்த்து இந்த பேதுரு பதில் சொல்கிறார். அவர் ஆக்சுவலாக அதை இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். யாரோ கேட்குறாங்க, கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி போகலாம். ஆனால் அங்கே அந்த ஒரு மனுஷனை ஒரு பொருட்டாக என்றார். பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்களை பார்த்து பேசுகிறது கூட ஆள் கிடையாது, விசாரிக்க கூட ஆள் கிடையாது. இதுக்கு உங்களுக்கு நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, உங்ககிட்ட நன்மை பெற்றவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் கூட உங்களை விசாரிக்கல. இதுதான் உலகம். ஆனால் அந்த பேதுரு எவ்வளோ தூரம் அவனுக்கு ஒரு பதில் சொல்கிறார் பாருங்களேன். என்னிடத்து உள்ளதை உனக்கு நான் தரேன்ப்பா. ஏன் இவர் இந்த வார்த்தையை சொன்னார்? நான் தன்னோட முழு இதயத்தை முதலாவது கர்த்தருக்கு தந்திருந்தார். பேதுருவினை தேவன் அழைச்ச போது உடனே ஓடி வந்தார். மீன் வலைகளை பின்னி கொண்டு இருந்தவர் அதை அப்படியே விட்டுட்டு ஏசப்பா பின்னாடி வந்தார். அதுதான் என்னிடத்தில் உள்ளவங்க நமக்கு தரேன். இன்றைக்கி கல்கட்டாவில் மிக சிறப்பான பணியை செஞ்சவங்க மதர் தெரசா இல்லையா? அவங்க பண்ணதான ஊழியம் எல்லாருக்கும் தெரியும். தொழிலாளிகள் மத்தியில் அங்கே அவ்வளோ தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட அந்த லெப்ரசின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான நோயில் பாதிக்கப்பட்டவங்களை அவ்வளோ அழகாக நடத்தினாங்க. அப்போ ஒரு இடத்துல அவங்க போய் டொனேஷன் ரைஸ் பண்ண ஒரு இடத்துல விசாரித்து ஒரு மளிகை கடைக்காரர்கிட்ட போய் இந்த மக்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லும்போது, உங்களுக்கு தெரிய வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் எப்போதுமே வாயில் அந்த பான் பராக்கில் அந்த வெத்தில் போட்டு மென்னுக்கிட்டே இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லி அதிகமான பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் வட இந்தியாவில். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், கோபத்தில் அப்படி காரி துப்பியிருக்கிறான். உடனே அந்த அம்மா கையில் அது பட்டு தான். உடனே அந்த அம்மா சொன்னாங்களாம், இதை நான் எனக்கு எடுத்துக்கிறேன்ப்பா, ஆனால் அந்த ஏழை பிள்ளைங்களுக்கு, அந்த தொழு நோயாளியாக இருக்கவங்களுக்கு நீ எதாவது பண்ணலாமேன்னு கேட்டபோது அவன் தன்னுடைய செயலுக்காக வெட்கப்பட்டு இது வரைக்கும் தன்னுடைய மளிகை சாமான்களை அந்த ஹோமுக்கு அனுப்பிட்டுருக்கானான். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, என்னிடத்து உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். அன்றைக்கி பேதுரு முழு மனதோடு சொன்னார். அன்றைக்கி அருமை தாய் மதர் தெரசா கூட பாருங்கள், முழு மனதோடு சரண்டர் பண்ணாங்க தன்னோட வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசுக்கு. அதே போல் தான் அன்பான ஊழியர்களை உங்களிடத்து நான் தாழ்மையாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வாங்கிறதை பார்க்கலாம், கொடுக்கக்கூடிய ஊழியர்களாக நீங்கள் இருங்க. நான் சொல்லுவது நாட் ஒன்லி த ஆஃபரிங் ஆல் த எனி மணி ரிலேட்டட் திங்ஸ், தட் அண்ட் ஆல் செகண்டரி. உங்களுக்கு தேவையானது, உங்கள் ஊழியத்துக்கு தேவையானது நிச்சயம் அவர் தருவார், தந்திருக்கிறார், இனிமேலும் தரப்போகிறார். அது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஆனால் உங்களிடத்தில் உள்ளதை கொடுத்துருக்கீங்களா? உங்களுடைய முழு இருதயத்தோடு அந்த உங்கள் திறமையை ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துகிறீங்களா? உங்கள்கிட்ட இருக்கிற அந்த முழு
என்ன சொல்லக்கூடிய ஒருவேளை உலக ரீதியான படிப்பாக இருக்கலாம், நல்ல திறமையாக இருக்கலாம், இல்லை நல்ல பண வசதி இருக்கலாம், இல்லை நல்ல எழுதக்கூடிய அறிவு இருக்கலாம், ஒருவேளை பாடல் கூடிய, இப்படி பல பல திறமைகள் உங்களுக்குள்ள புதைந்திருக்கு. தயவு செய்து உங்களிடத்தில் உள்ளதை அப்படியே கொடுங்க. யாரோ ஒரு இடத்துல அவங்க தேவை சந்திக்கப்படும். நீங்கள் யூஸ்லெஸ்ன்னு யாராவது சொன்னாங்களா, அதை பற்றி இக்னோர் பண்ணிவிடுங்க. யூ நீட் ஃபார் காட்ஸ் கிங்டம். ஜீசஸ் டாக்கிங் டு யூ மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். இதை பார்த்துட்டு இருக்க சகோதரி சகோதரியே, நீ கர்த்தருக்கு தேவை. பவுல் அன்னைக்கு பேதுரு அதை தான் சொன்னார், என்னிடத்து உள்ளதை நான் கொடுக்குறேன்ப்பா, என்கிட்ட நீ எதிர்பார்க்குற பொண்ணு வெளியில். இன்றைக்கி ஒருவேளை உங்கள் பெற்றோரை நீங்கள் பிரியப்படுத்த முடியாமல் இருக்கலாம், இல்லை உங்களுடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ இல்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ யாரும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு அவங்களை திருப்திப்படுத்த முடியாதபடி காணப்படலாம். ஒருவேளை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் பண வசதி உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் எல்லாரையும் நம்ம ஒரு வேளை ஏமாற்றக்கூடிய அல்லது ஏமாற்றப்படக்கூடிய நபர்களைப் போல் நம்ம காணப்படும். ஆனால் நம்ம கவனிங்க, நீங்கள் கர்த்தருக்கு தேவை, உங்கள் திறமை அவருக்கு தேவை, உங்கள் படிப்பு அவருக்கு தேவை. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களால் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு தேசத்துக்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். அந்த காரியத்தை பார்த்து ஆண்டு உங்கள் தேசத்தை மாற்றுவார், உங்கள் வீட்டை, உங்கள் சமுதாயத்தை நிச்சயம் மாற்றுவார். அதனால் என்னிடத்து உள்ளதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்கணும்? தேவை உள்ளவங்களுக்கு. திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை எட்டி உதைப்பான்னு பைபிளில் போட்டு நீதிமொழியில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியலாம். தயவு செய்து பசி தாகம் உள்ளவங்களை தேடி போய் கர்த்தருடைய பணியை செய்யுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், மருத்துவரை யார் தேடி போவாங்க? வியாதிஸ்தர்கள் தான், இல்லையா? அதே போல் இந்த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி என்பது ஆன்மீக ரீதியில் சிக்காய் இருக்கிற இல்லை பலவீனப்பட்டு இருக்கிற பல தரப்பட்ட பலவீனர்களை தாங்குகிற ஊழியமாக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி அவங்க இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய மந்திரியாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் பார்க்குறதே கிடையாது. நாங்கள் பார்க்குறது ஆத்மா. soul is precious before the sight of Jesus. இன்றைக்கி இந்த வார்த்தையை நீங்கள் எவ்வளோ தூரம் ஆஞ்சியாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, தயவுசெய்து மற்ற ஊழியர்களும் இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இன்றைக்கி தேவையானது அதுதான். வாங்கிறதை பார்க்கலாம், கொடுப்பதே நல்லது, அதுவே பாக்கியம். இந்த பாக்கியத்தை தொடர்ந்து நம்ம பற்றி கொள்ளலாமா? உங்கள் நேரத்தை முழுசாக கொடுங்க, உங்கள் இருதயத்தை முழுசாக கொடுங்க, உங்கள் திறமையை இயேசுவுக்கு முழுசாக கொடுங்க. நீங்கள் தேவை உங்களிடத்தில் உள்ளதை கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக அன்றைக்கி அந்த பிச்சை எடுத்துக்கொண்ட மனுஷனோட வாழ்க்கை பெரிய மிராக்கள் நடந்து, அதை தொடர்ந்து நம்ம அடுத்த முறை சந்திக்கும் போது நான் தியானித்து சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு உள்ளதை கொடுங்க. இன்னிலேருந்து வாங்குறதை நிறுத்தி கொடுக்குறவளாய் மாறுங்க. இன்றைக்கி பசி தாகத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க ஏராளமான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு கொடுக்குறவளாய் மாறுங்க. கிறிஸ்துவின் அன்பை போய் கொடுங்க, கிறிஸ்துவின் மனதுருக்கத்தை போய் கொடுங்க, கிறிஸ்துவின் மன்னிப்பை போய் கொடுங்க, கிறிஸ்துவின் வருகை குறித்து அந்த சத்தியத்தை போய் கொடுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபிரதமாக ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஊழியர்களாக எழுப்பும் ஆண்டவரே. வாங்கிறதை பார்க்கிலும் கொடுப்பதை பாக்கியம் என்கிற அந்த மேன்மையை உணர்ந்து சுவாமி, இன்றைக்கி பசிதாகத்தோடு ஆன்மீக ரீதியில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. எங்களை பேச, எங்கள்கிட்ட விசாரிக்க, எங்கள் மேலே ஆறுதலாய் வார்த்தை சொல்ல ஆட்கள் இல்லை என்று எவ்வளவு பேர் இன்றைக்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆறுதல் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், நித்திய வாழ்வை குறித்த அறிவு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் சந்திக்க உங்களுடைய ஜனங்களை எழுப்பும். விசேஷமாக முழு நேர ஊழியர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கொடுக்குறவளாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய எல்லாம் நான் தரேன்னு சொல்லி பேதுரு ஓப்பனாக சொன்னாரப்பா. இந்த நிலைமை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணார். அங்கே டிரான்ஸ்பரன்சி அவர் மெயின்டைன் பண்ணாரப்பா. அதே போல் உங்களுடைய ஊழியர்கள் அப்படி வாழ்ந்துற அருள் புரியும் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னும் பசிதாகத்தோடு இருக்க ஜனங்களை நீதிக்கு நேராக நடத்த அருள் தாரும். கிருபை பாராட்டும், ஆத்மபாரம் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஒவ்வொருக்குள்ளையும் உங்களுடைய மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையிலேருந்து நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக அன்று இந்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.